ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட் வித் தமிழ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஜாவா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஜேடிகே அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, விஷுவல் ஸ்டுடியோ கூட எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி நம்ம ஜாவா வந்து விஷுவல் ஸ்டுடியோ கூட இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஃபர்தர் வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். எப்பயுமே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலுமே ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறது ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் தான். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம இன்றைக்கி பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம லாஸ்ட்டு செஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அந்த ஃபைலுக்கு டெமோ அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்துருந்தோம். உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஜூம் பண்ணுறேன், வெயிட் அ செகண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் demo.java அப்படிங்கிற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம். கோட் வித் தமிழ்ங்கிற ஃபோல்டரில் demo.java அப்படிங்கிற ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ எம்டியாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இதுக்கு வந்து எனக்கு என்னென்ன தேவை ஜாவாவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாவா இஸ் அ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத நம்ம இன்ட்ரொடக்ஷன்லேயே பார்த்துருக்கோம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா என்ன ப்ரோ, ஊப்ஸ் கான்செப்ட்னு சொல்லியிருக்கீங்களா, அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஃபர்தர் வீடியோஸில் உங்கள் டாபிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பட் அதை நான் இப்போ சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஏன்னா பிகினர்ஸாக இருந்தீங்க, ஒரு ஒரு ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சிருக்காங்க அப்படின்னா, சி படிச்சிருக்காங்க, C++ படிச்சிருக்காங்க அப்படின்னா இது ஊப்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் அவங்களுக்கு புரியும் ஜாவாவில். பட் எதுவுமே இல்லை, நான் ஒரு ஃப்ரெஷராக வந்திருக்கேன் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது ஊப்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து அட்வான்ஸ் லெவல் கான்செப்ட், நார்மல் கான்செப்ட் கம்பேர் பண்ணும்போது. ஸோ நம்ம அதை ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஹலோ வேர்ல்ட் பிரிண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு எனக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, நான் ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் போடுறேன் பாருங்கள். இதில் வந்து நான் 2 இது இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், கிளாஸ் டெமோ ஸ்கொயர் ப்ராக்கெட். ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜாவாவை வந்து ஒரு இதில் ரன் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஃபைலில் வந்து நம்ம ரன் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா, அந்த ஃபைலோட நேமோ அந்த கிளாஸோட நேமோ சேமாக இருக்கணும். ஓகேங்களா? இதோட சின்டெக்ஸ், ஆக்சுவல் சின்டெக்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளாஸோட நேம் அண்ட் பிளாக். ஓகேங்களா? இதுதான் வந்து இதோட ஆக்சுவல் சின்டெக்ஸ். மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதோட சின்டெக்ஸ் கீழே இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இந்த கர்லி பிரேசஸ், இந்த ப்ராக்கெட்குள்ளே தந்திருக்க எல்லா விஷயமே நடக்கும். நம்ம ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராக்கெட்குள்ளே, இந்த பிளாக்குள்ளே என்னென்ன தரீங்களோ அது எல்லா விஷயமே நடக்கும். அதை நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். இப்போது இந்த கிளாஸுக்கும் டெமோவுக்கும் என்ன ப்ரோ எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெமோ அப்படிங்கிறது அந்த ஃபைலோட நேமை குறிக்குதுங்க. அந்த demo.java அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அந்த நேமோட இது வந்து கிளாஸோட நேமாக கொடுப்பாங்க. அதே மாதிரி கிளாஸ் அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லைங்க ஊப்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அந்த ஊப்ஸ் கான்செப்டில் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் தான் மெயின் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து அந்த கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஃபர்தர் வீடியோஸில் அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கிளியர் டெஃபினேஷனை பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது ஒரு ப்ரோக்ராமிங் நம்ம வந்து ஜாவா ப்ரோக்ராமிங் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கிளாஸோட நேம், அப்புறம் வந்து ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு என்ன கொடுப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகிற ஃபங்க்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா, மெயின் ஃபங்க்ஷன் தாங்க ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த மாதிரி ஒரு கோட் லைன் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இதெல்லாம் என்ன ப்ரோ எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் போக போக இதெல்லாம் கற்றுக்கலாம். ஓகேங்களா? இது என்ன கேட்டிங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் அப்படிம்பாங்க. ஒரு ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரோக்ராம் இப்போ வந்து ஒரு 100 லைன் 200 லைன் கோடிங் அப்படி எழுதியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அதில் ஃபஸ்ட்டு லைனாக ஒன்று எக்ஸிக்யூட் ஆகும். ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர் 1 2 3 எக்ஸிக்யூட் ஆகாதுங்க. எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா ஃபங்க்ஷன் வைஸாக தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுல மெயின் அப்படிங்கிற கீவேர்டை வந்து எங்கே இருக்கோ, இப்போது இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே செக் பண்ணோம். இதில் வந்து மெயின் அப்படிங்கிற கீவேர்டு எங்கே இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். மெயின் அப்படிங்கிற கீவேர்டு இங்கே இருக்குது. ஸோ இந்த லைன்லேருந்து தான் நமக்கு ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். இங்கே நல்லா பாருங்கள், மெயின் அப்படிங்கிற கீவேர்டு இருக்குது. ஸோ இங்கேருந்து நமக்கு ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நான் என்னென்ன கொடுக்குறனோ இந்த பிளாக்குக்குள்ளே, இந்த கர்லி பிரேசஸ் இதுலேருந்து இது வரையும் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? எண்ட் ஆகுது, இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே எண்ட் ஆகுது. ஸோ இந்த பிளாக்குக்குள்ளே என்னென்ன கொடுக்குறனோ அது ஃபஸ்ட்டு எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் மெயின் ஃபங்க்ஷன் அப்படிம்பாங்க. ஓகேங்களா?
இதெல்லாமே நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ப்ரோக்ராமை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஓகேங்களா, இப்போ வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் அப்படின்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இது வந்து ஒரு கீவேர்டுங்க. இது வந்து சிஸ்டம் டாட்டுங்கிறது ஒரு கீவேர்டு, அவுட்டுங்கிறது ஒரு கீவேர்டு, பிரிண்ட்எல்என்ங்கிறது இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. நம்ம இதெல்லாமே வந்து ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். இப்போ வந்து ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணுறதுக்கு இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாவா ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறதுக்கு 2 கமாண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கம்பைல் பண்ணணும். இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணுறதுக்கு ஜாவா சி, அந்த ஃபைலோட நேம் என்னங்க, டெமோ டாட் ஜாவா அப்படிங்கிறத கொடுப்போம். என்டர் பண்ணோம் அப்படின்னா டெர்மினலில் கம்பைல் ஆகி முடிச்சிருச்சு. உங்களுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே காட்டாது. அந்த ஃபோல்டரோட நேம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே வரும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாவா டெமோ அப்படின்னு கொடுக்குறோம். இது என்ன பண்ணோன்னா ஆக்சுவல் அவுட்புட்டை கொடுக்குங்க. ஸோ உங்களுக்கு அவுட்புட் ஓகே, ஜஸ்ட் அ மினிட். உங்களுக்கு அவுட்புட் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அவுட்புட் ஹெச்ஏ அப்படிங்கிறது நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். சாரிங்க, இது வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபைலை சேவ் பண்ணும். கண்ட்ரோல் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு டாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாட் இருந்ததுன்னா நம்ம அந்த ஃபைல் என்ன சேவ் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டாட் போயிடும். அந்த டாட் போன வாட்டி மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜாவா சி டெமோ டாட் ஜாவா கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நான் ஜாவா டெமோ அப்படிங்கிற கிளாஸை கொடுத்து பிரிண்ட் பண்ணுறேன். இப்போது ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு பேசிக்கான ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது இதுதான். ஒரு சின்ன ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரோக்ராமிங் இது. நிறைய பேர்த்துக்கு ஒரு கொஷின் வரும், சார் ப்ரோ நான் இதை வந்து நான் வந்து அங்கே பிரிண்ட் பண்ண சொல்கிறேன், இங்கே அது பிரிண்ட் ஆகுது, இதனால் நான் என்ன ப்ரோ பண்ண போகிறேன் ப்ரோக்ராமிங்கில் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஒரு ஓகேங்களா, இது வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ப்ரோக்ராமர் பிகினர் ஸ்டேஜில் உள்ளே வரும்போது எங்கே இடத்துல அந்த ப்ரோக்ராமிங் நான் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் வந்து ஒரு வெப்பேஜ் ஏதாவது எடுத்துக்கோங்களேன். அதில் வந்து ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணிப்பேன். இன்ஸ்பெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நான் ஒரு குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். ஜஸ்ட் அ மினிட். ஸோ இங்கே ஒரு குரோம் இருக்குது. நான் வந்து ஜாவா அப்படிங்கிற ஒரு வெப்பேஜுக்குள்ளே போகிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆரக்கிள் வெப்சைட்டுக்குள்ளே போகிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கட் அண்ட் காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணியிருப்பீங்க. கரெக்டுங்களா? ரைட் கிளிக் பண்ணி இதில் காப்பி பேஸ்ட் பண்ணியிருப்பீங்க, பிரிண்ட் பண்ணியிருப்பீங்க, இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அந்த இன்ஸ்பெக்ட் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்பெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த வெப்பேஜோட சோர்ஸ் கோடு ஃபுல்லாமே வருங்க. அந்த வெப்பேஜில் வந்து என்னென்ன HTML யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லா விஷயமுமே வந்துருங்க. இதில் கன்சோலில் போயிட்டு இப்போ பாருங்கள், இதில் வந்து நிறைய அவுட்புட்ஸ் வருது பார்த்தீங்களா, இந்த அவுட்புட் தான் நம்ம இங்கே வாங்குகிற அவுட்புட். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு வெப்பேஜில் நம்ம அவுட்புட்டை வாங்குறதுக்கு இன்புட்டை கொடுத்து அவுட்புட் வாங்கி அந்த வெப்பேஜ் கரெக்டாக லோட் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் இந்த மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிஸை நம்ம யூஸ் பண்ணுவோம் ப்ரோக்ராமிங்கில். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு திங். ஜஸ்ட் இந்த ப்ரௌசரில் கன்சோலில் வந்து இங்கே பாருங்கள், இப்போ அது என்ன ஆகுதுன்னா, இங்கே நான் இப்போ டவுன்லோட் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கன்சோலில் வேறு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதோட அவுட்புட் அது காட்டுது. ஓகேங்களா, இதுதான் வந்து அதோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இது ஜஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக்காக ஒரு ப்ரோக்ராமிங்கோட அவுட்புட்டை கொண்டு வரதுக்காக இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் கொடுப்போம். இது லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சியில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் அவுட் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி பைத்தானில் பார்த்துட்டிங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதுவே ஜாவா ஸ்கிரிப்ட் டைப் ஸ்கிரிப்ட் பண்ணிங்கன்னா கன்சோல் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட் ஆகும். இதுதாங்க ஒரு பேசிக்கான ஒரு ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ணுற ப்ரோக்ராம். இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு புரியாத சப்ஜெக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளாஸ் அப்படின்னா என்னென்னு புரியாது.
இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது புரியாது. இதெல்லாம் வந்து நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் ஏன் வந்து என்னென்ன இது ஒவ்வொன்றுக்கும் ஸ்பெசிஃபிக் டாபிக் இருக்குங்க. இந்த பப்ளிக் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் இருக்குது. இது வந்து டேட்டா டைப் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. இது ரெண்டும் மெயின் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒரு ப்ரோக்ராம் வந்து என்டர் ஆகுது அப்படின்னா மெயின் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ பார்க்கும்போது இந்த பிளாக் தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். நீங்கள் இதில் 100 லைன் 200 லைன் கோட் அடிச்சிருந்தாலுமே இந்த பிளாக் மட்டும்தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதாங்க. இது வந்து நம்ம பேசிக்காக ஒரு ஹெலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்க ஆரம்பிக்கலாங்க. சரிங்களா? ஓகேங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஃபர்தர் வீடியோஸ்க்கு. அண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் வந்து லேர்ன் பண்ணிப்பாங்க.